ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். அது கூடவே ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ்னால் என்ன, அது எப்படி நம்ம ப்ரோக்ராமில் கோட் பண்ணுறது ஐடியாலஜியை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ட்ரேட் எடுத்திருப்போம். இந்த இடத்துல நம்ம ஒரு பை எடுத்திருப்போம், கன்சிடர் பண்ணிங்க. நம்ம அதுக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் இந்த ப்ரீவியஸ் லோவை செட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸ்டாப் லாஸ் மேக்ஸிமம் ரெட் கலரில் வரும், லைன் ஸ்டைல் டாட் வச்சுட்டோம். இதான் நம்ம ஸ்டாப் லாஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டோன்னா, ப்ரைஸ் நமக்கு ஃபேவராக மூவ் ஆக என்ன ஆகும்னா, ப்ரைஸ் எத்தனை பாயிண்ட் நம்ம மூவ் ஆகுதோ அதுக்கேற்ற மாரி ஸ்டாப் லாஸும் மேலே மூவ் ஆகிட்டே இருக்கும். இது எப்படி கால்குலேஷன் எடுத்துக்கோ அப்படின்னா, நம்ம இனிஷியல் ஸ்டேஜுக்கு நம்ம ஒரு ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். 100 பிப்பு இல்லை 100 பாயிண்ட்ஸ்னு எடுத்துப்போம். 100 பாயிண்ட்ஸ்னு சொல்லிட்டு இந்த எல்டிபி ப்ரைஸு ட்ராவல் ஆகுது பார்த்தீங்க இல்லையா? இந்த ப்ரைஸுக்கு நமக்கு 100 பிப்பு கீழே வரும்போது பழைய ஸ்டாப் லாஸை கம்பேர் பண்ணும்போது புது ஸ்டாப் லாஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிக்கும். இதுதான் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸோட மெக்கானிசம் ஒர்க் ஆகுறது. ஓகேங்களா? இது எப்படி நம்ம கோடிங்காக பண்ணுறதை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மெட்டா ட்ரேடர்லேயுமே அந்த ஆப்ஷன் இருக்குது. அதை எப்படி நான் செஞ்சு காமிக்கிறேன். நம்ம என்ன செய்கிறேன், இங்கே ஓகே ஒரு செல் என்ட்ரி எடுக்கிறேன். என்ட்ரியை நமக்கு எடுத்துகிட்ட உடனே டூல் பாக்ஸில் ட்ரேட் டேப்பில் நமக்கு வந்து தெரியுது. இந்த பாக்ஸ் தெரியாதவங்களுக்கு இது எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, வியூ டூல் பாக்ஸ் போனோடனே நமக்கு ட்ரேட் டேப், ஜேர்னல் டேப் இது எல்லாமே இருக்கும். இந்த ஜேர்னல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ட்ரேடில் போய்ட்டு நம்ம என்ன செய்கிறோம், ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ட்ரைலிங் ஸ்டாப்னு இருக்குது பாருங்க, இங்கே போயிட்டு நமக்கு ஒரு 45 பாயிண்ட்ஸ் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் பிளேஸ் ஆகிருக்கு 45 பாயிண்ட்ஸில். எப்போ இது 45 பாயிண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வருதோ, ஒரு 50 சென்ட் ப்ராஃபிட் வந்துட்டாலே இங்கே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ளேஸ் ஆகிடுச்சு. பார்த்தீங்க இல்லையா? இது மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கும் நமக்கு. ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் பர்ஃபார்ம்டு. ஓகேவா? இப்போது இதுதான் இதோட ஃபங்க்ஷன். இது வந்து டிஃபால்ட்டாக நமக்கு ஒரு பாயிண்ட் வைக்கிற ஃபங்க்ஷன். இது ஆக்சுவலாக இதான் மெக்கானிசமும். நம்ம ஏன் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா ட்ரேடிங் வந்துட்டாலே ரிஸ்க் ரிவார்டுக்கும் சைக்காலஜி மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுலேயுமே ஸ்டாப் லாஸுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். நீங்கள் லாங் டேர்ம் ட்ரேடராக இருக்கீங்க, இல்லை ஷார்ட் டேர்ம் ட்ரேடராக இருக்கீங்க, இல்லை ஸ்கிளாப்பிங்கில் இருக்கிறீங்க, இல்லை ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறீங்க, நீங்கள் எந்த ஆஸ்பெக்டில் ட்ரேட் பண்ணாலுமே உங்களுக்கு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ நம்ம கோடிங்கோட பேசிக்ஸுமே மல்டிப்புளாக நம்ம எப்படிலாம் அதை யூஸ் பண்ணாததை பற்றியுமே நம்ம பார்க்க போகிறோம். பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா, முன்னாடி நம்ம ஒரு என்ட்ரி போடுவோம், ஃபிக்ஸ்டாக ஸ்டாப் லாஸ் செட் பண்ணி வச்சுருவோம். அதை மூவ் பண்ணுறது நமக்கு டைம் இருக்காது, உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன்லாம் பார்க்க மாட்டோம். நமக்கு மார்க்கெட் மேலே போயிட்டு திரும்ப கீழே வரும், நம்ம திரும்ப என்ட்ரி எடுப்போம். அப்போது ஒரு செட் ஆஃப் டைம் வரும்போது நம்ம மேலெல்லாம் மாற்றிக்கிட்டே வர டைம் கூட இருக்குது, இது ஆப்ஷன்ஸ்லாம் தெரியாமல். ஆனால் இந்த கான்செப்டில் நமக்கு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ண நமக்கு நல்லா தெரிஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு ரிவார்டு அதிகமாக கிடைக்கும், ரிஸ்க்கு கம்மியாக இருக்கும். ஒரு வீக்லி ட்ரேடராக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்களாம் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் நான் பார்த்த வரைக்கும். ஓகேங்களா? மெக்கானிசம்ன்றது உங்களுக்கு புரிஞ்சுட்டு இருக்கும் என்னன்னு சொல்லிட்டு. ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் வச்சு பண்ணுற ஒரு மெத்தட் இருக்குது, இண்டிகேட்டர்ஸ் வச்சு பண்ணுற ஒரு மெத்தட்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணியும் நம்ம ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் செட் பண்ண முடியும். அந்த மூவிங் ஆவரேஜ் ப்ரைஸுக்கு சம் ஆஃப் ப்ரைஸ் மேலே கீழே, இல்லை பாய்லிங்கர் பேண்ட் வச்சுக்கிட்டு அப்பர் பாட்டம் லோயர் பாட்டம், இல்லை ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச் வச்சுக்கிட்டு அந்த ரேஞ்சுக்கு ஏற்ற மாரி நமக்கு ப்ராஃபிட் ஆர் லாஸ் கன்சிடர் பண்ணி நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நம்ம பர்சன்டேஜ் பேஸ்டுமே நம்ம வந்து பண்ணலாம். ஓகே, இல்லை அட்வான்டேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இருக்குது. ஒரே அட்வான்டேஜ் தான், நம்ம ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை கரெக்டாக யூஸ் பண்ண பழகிட்டோம் அப்படின்னா நமக்கு ரிவார்ட் ரேஷியோ நல்லா கிடைக்கும்.
ஓகேங்களா. அதுவும் ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் நீங்கள் அந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அதேமாதிரி ஸ்கிளாப்பிங் பண்ணுறவங்களுக்கு ஒரு 10 பாயிண்ட்டுக்கு நம்ம ஸ்டெப் ஏற மாதிரி வச்சுன்னா ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் உங்களுக்கு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் நல்லா கை கொடுக்கும். டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் மாட்டிக்கிட்டிங்கன்னா ஸ்டாப் லாஸ் அதிகமாக அடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போது இது ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் வந்து நல்லா கை கொடுக்கும். ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் வரும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு பண்ணலாம். இல்லை இதில் நிறையா மெத்தடில் பண்ணும்போது கொஞ்சம் அட்வான்ஸாக கோடிங் கற்றுக்கிட்டிங்கன்னா இது பல விதமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இதுதான் பேசிக்ஸாக ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை பற்றி எனக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ இது எப்படி நம்ம கோடிங்காக ஃபிக்ஸ் பண்ணுறதை பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, நம்ம இன்டெகிரேட்டர் எடிட்டர் ஓப்பன் பண்ணிப்போம் ஃபஸ்ட்டு. ஓகே, யூடியூப் நியூ நேம் வந்து கொடுத்துக்கலாம், ட்ரைலிங் ஸ்டாப். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெறும் ஆன் டிக் மட்டும் தான் வேணும், மற்றபடி வேற வேணாம். எவ்ரி டிக்குக்கு நமக்கு ஃபங்க்ஷன் ரன் ஆகிட்டே இருக்கணும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் தேவைப்படும். இன்புட்டில் என்ன தேவைப்படும்னா நம்ம இனிஷியலாக வைக்க போகிற ஸ்டார்டிங்கோட ஸ்டாப் வேல்யூ பாயிண்ட்ஸில் ஒரு 1000 பாயிண்ட்ஸுக்குலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் கோல்டுக்கு. ஓகேவா? ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் SL இன் பாயிண்ட்ஸ். ஓகே, வேண்டிய வேல்யூ ஒன்று தான். அதுக்கடுத்து ஒரு லூப் ஃபங்க்ஷன் ஃபார் லூப். நமக்கு பொசிஷன் டோட்டல் தான் ஒர்க் இருக்குது, அதனால் பொசிஷன் டோட்டலில் என்ன இருக்கோ அத்தனை டைம் ரன் ஆகணும். ஓகே, இந்த லூப்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் டோட்டல் இருந்தால் மட்டும்தான், ஓப்பன் பொசிஷன் இருந்தால் மட்டும் தான் ரன் ஆகும். அதுக்கு அடுத்தது நமக்கு என்ன தேவைன்னா டிக்கெட் ஐடி தேவை. டிக்கெட் ஐடிக்கு வேரியபிள் டப் அன்சைன் லாங் போஸ்ட் டிக்கெட் பொசிஷன் டிக்கெட் இவ்வளோ அங்கே இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே ஐ. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பிரிண்ட் பண்ணுவோம் போஸ்ட் டிக்கெட். கம்பைல் பண்ணியாச்சு, அட்டாச் பண்ணுவோம். என்ன இது கிளியர் பண்ணலாம். ஓகே, ஓகே, Control N, ட்ரைலிங் ஸ்டாப், input hello. ஓகே, நேவிகேட்டர் பார் இல்லாதவங்களுக்கு நேவிகேட்டர் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வரும் ஷார்ட்கட் Control N. ஓகே, தேவையில்லாத ஆப்ஜெக்ட்ஸ்லாம் டெலீட் பண்ணிவிடுவோம். நமக்கு என்ன தேவைன்னா பையிலும் சரியாக ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணும், செல்லிலும் சரியாக ஒர்க் ஆகுதா பார்க்கணும். ஓகேவா? இது ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், ஒரு பை என்ட்ரி போடுவோம், ஒரு செல் என்ட்ரி போடுவோம். டிக்கெட் நமக்கு ரெண்டோட டிக்கெட்டும் வந்துட்டுருக்கு 988ன்னு சொல்லிட்டு. ஓகே, அதுக்கு அடுத்தது பொசிஷனை நம்ம கரெக்டாக ஃபில்டர் பண்ணணும் லூப்பில். அது என்னன்னா ஸ்ட்ரிங்கு போஸ்ட் சிம்பிள் சேம் பொசிஷன் கேட் சிம்பிள் ஐ. எந்த டிக்கெட்டோ அதோட சிம்பிளை கரெக்டாக ஃபைன் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது ஒரு ப்ரைமரி இன்டர்னல் ப்ரைமரி பொசிஷன் சிம்பிளும் சார்ட்டோட சிம்பிளும் ஒன்றா இருக்கணும். இதுக்குள்ளே தான் நமக்கு எல்லாமே அடுத்து. ஓகே, அப்போ
அப்போ தான் நமக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். இதுக்குள்ளே நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். என்ன பிரிண்ட் பண்ணுவோம்னா பொசிஷன் டிக்கெட்டை பிரிண்ட் பண்ணிவிடுவோம். அண்ட் தென் போஸ்ட் சிம்பிள். ஓகே, பிரிண்ட் பண்ணியாச்சு. கோல்டு மட்டும்தான் வருது. இப்போ நம்ம அடிஷ்னலாக என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, மார்க்கெட் வாட்ச் கண்ட்ரோல் எம் ஒரு பிடிசியில் ஒரு என்ட்ரி போடுவோம். செல்லு ஒரு இத்திரியமில் ஒரு என்ட்ரி போடுவோம். பை இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் வாட்ச் ஹைட் பண்ணுறேன். இங்கே நிறையா பொசிஷன்ஸ் இருக்குது, இத்திரியம் இருக்குது, எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள், நமக்கு கோல்டு மட்டும் தான் வருது. இன்கேஸ் இந்த ஃபில்டர் நாம் இங்கே போடலை அப்படின்னா என்ன நடக்குன்றதை பாருங்கள். மேலே அப்படியே போட்டிருக்கேன்னா இப்போது பிடிசி எல்லாமே நமக்கு வந்துடும். அப்போ நமக்கு வேண்டியது ஒன்லி இந்த ரன்னிங் சார்ட் மட்டும்தான், கோல்டு மட்டும்தான். அதுக்காக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இங்கே ஒரு ஃபில்டர் வந்து போட்டோம். அந்த ஃபில்டருக்குள்ளே நமக்கு 2 விஷயம் இருக்குது. மொத்தம் நமக்கு 2 வகையான பொசிஷன் டைப் இருக்குது. ஒன்று பை பொசிஷன், ஒன்று செல் பொசிஷன். அது ரெண்டுத்தையும் நம்ம தனியாக ஃபில்டர் பண்ணிக்கணும். இப்போ அடுத்து பொசிஷன் டைப் கொண்டு பை 1. ஓகே, அதே ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் செல். ஓகேவா? ஏன்னா ரெண்டுத்துக்குமே நமக்கு கரெக்டாக ஒர்க் ஆகணும். இப்போது அதுக்கு அடுத்தது நமக்கு இனிஷியலாக என்ன நடக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எப்பயுமே ஒரு நியூ எஸ்எல் தேவை. ஒரு ஸ்டாப் லாஸ்ன்றது நமக்கு வந்து எப்பயுமே இருக்கணும். ஃபஸ்ட்டு செக்கிங் வந்து பார்த்தோன்னா நம்ம பை என்ட்ரிக்கு மட்டும் போடுவோம். கோல்டில் மற்ற என்ட்ரிஸ்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு பையை மட்டும் ஓப்பனில் வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ பைக்கு மட்டும் கரெக்டாக வந்து செக் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? இப்போது ஸ்டாப் லாஸ் இல்லாமல் இருக்குது. நீங்கள் ஆன் தி கோவில் வந்து ட்ராவலில் இருக்கீங்க, உங்களுக்கு பேக் ஹேண்டில் எக்ஸ்பிரி டேஸை நீங்கள் இதுமாதிரி ரெடி பண்ணிட்டீங்க. மொபைலில் ஒரு என்ட்ரி போடுறீங்க. என்ட்ரி போட்டோடனே உங்களுக்கு டேக் பொசிஷன் எடுத்துக்கணும் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ்க்கு. அந்த ஒரு கான்செப்டில் பண்ணும்போது இங்கே உங்களுக்கு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வைக்கல. ஆனால் நம்ம இன்புட்டில் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 1000 பாயிண்ட்ஸ்னு வச்சுட்டோம். முதல்ல அது நமக்கு செட் ஆகணும். அப்போது நமக்கு என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கரண்ட்டாக இருக்கிறதோட ஸ்டாப் லாஸ் வந்து தெரியணும். அதான் வந்து கரண்ட் எஸ்எல். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்மலைஸ் டபுள் பொசிஷன் கேட்குள்ளே பொசிஷனோட எஸ்எல் டிஜிட்ஸாக நார்மலைஸ் பண்ணிக்கிறோம். கரண்ட் எஸ்எல் முடிஞ்சிருச்சு. இப்போது நமக்கு நியூ எஸ்எல் வந்து இருக்கணும். நியூ எஸ்எல். ஓகே, நியூ எஸ்எல். நம்ம நியூ எஸ்எல் எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 2 வகையாக வரலாம். ஆனால் நமக்கு வர வேண்டியது ஃபுல்லாகவே பைன்றதால பிட் ப்ரைஸுக்கு கீழே வரணும். அப்போ நாம் என்ன செய்கிறோங்க, ஃபஸ்ட்டு ஒரு நார்மலைஸ் டபுள் பண்ணிவிடுவோம். அதுக்குள்ளே சிம்பிள் இன்ஃபோ டபுள் கரண்ட் சிம்பிள் பிட் ப்ரைஸ், அது கூட மைனஸ் இன்புட் ஸ்டார்டிங் ஸ்டாப் இன்ட்டு பாயிண்ட் நார்மலைஸ் டிஜிட்ஸாக பண்ணிட்டோம். ஓகே, 2 எஸ்எல் வந்துடுச்சு, கரண்ட் எஸ்எல் வந்துடுச்சு. இப்போ தான் நமக்கு அடுத்த ஒர்க்கு என்னென்னா, ஃபஸ்ட்டு நமக்கு கரண்ட் எஸ்எல் வந்து 0வாக இருக்கக்கூடாது. இல்லை அப்படின்னா பை என்ட்ரின்றதால கரண்ட் எஸ்எல்லை விட நியூ எஸ்எல் அதிகமாக இருக்கணும். இது 2 கண்டிஷனும் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பொசிஷன் வந்து மாடிஃபை ஆகணும். ட்ரேடு, ஓகே, ட்ரேடு வந்து நம்ம இன்க்ளூட் ஒரு ஃபைல் பண்ணணும். இன்க்ளூட் less than greater than trade/trade.mqh
class trade undeclared identifier. ஓகே, என்ன பண்ணுறோம், பொசிஷனை மாடிஃபை பண்ணுறோம். மாடிஃபை ஃபஸ்ட்டு ஒன்று டிக்கெட், பொசிஷன் டிக்கெட், நியூ எஸ்எல், அப்டேட்டட் எஸ்எல், டேக் ப்ராஃபிட் கிடையாது. என்ன செய்கிறோம், ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போடுறோம். என்ன பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போடுறோன்னா ட்ரைலிங் ஸ்டாப் சேஞ்சுடு. ஓகே, இதில் ஃப்ரம் current SL to new SL, symbol or symbol, ticket, num, post ticket. ஓகே ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இதில் வராது, எக்ஸ்பர்ட்டில் நமக்கு வந்திருக்கும். ட்ரைலிங் ஸ்டாப் சேஞ்ச்டு, ஜீரோவிலேருந்து ஃபஸ்ட்டு நம்ம பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அந்த ப்ரைஸ்லேருந்து மேலே ஏறி இருக்குது, அதுக்கப்புறம் இந்த ப்ரைஸ்லேருந்து மேலே ஏறி இருக்குது. அதோட மார்க்கெட் நமக்கு கீழே இருக்கிறதால மூவ்மெண்ட் அப்படியே இருக்குது. சிம்பிளாக இப்போ இது முடிஞ்சிடுச்சு. அதுக்கு அடுத்தது சேம் லைக் பொசிஷன் அப்படியே இதுலேருந்து இதுலேயும் காப்பி பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு செல்லுக்கு பொசிஷன் டைப் செல்லு, இதை ஜஸ்ட்டு ஆட் ஆகணும். அண்ட் தென் கரண்ட் எஸ்எல் நியூ எஸ்எல்லோட அதிகமாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே வந்திருக்கு. நான் ரெண்டுத்தையும் க்ளோஸ் பண்ணுறேன், எக்ஸ்பர்ட் வச்சுப்போம். ஒரு 0.10, ஒரு பை ஒன்று, ஒரு செல் ஒன்று. தென் நீங்கள் ஒரு அப்டேட்டை போட்டோன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும், எது பைன்னு சொல்லிட்டு. இது செல், ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் சேஞ்சுடு, இது பை. நம்ம மார்க்கெட் எந்த பக்கம் போனாலும் பை எது செல் எது நமக்கு தெரியும். செல்லோட ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து கம்மியாயிடுச்சு, செல்லுக்கு வந்து கம்மியாகணும், செல்லுக்கு மட்டும் கம்மியாகிட்டே வருது. என்ன டிக்கெட் நம்பரோ அந்த டிக்கெட் நம்பர் டீட்டெயிலாக வரும். செல் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் சேஞ்சுடு ஃப்ரம் 2952, 952, 856, 856 to 853, 853 to 718. இப்போ 718 கீழே வந்துச்சுன்னா கீழே வந்துட்டு எவ்ரி டிக்குக்கு நமக்கு எல்டிபி ப்ரைஸ் சேஞ்ச் ஆக நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு இன்னொரு ஆர்டர் பண்ணாலும் அதையுமே டேக் கேர் பண்ணிக்கும். ரெண்டு டிக்கெட்டுமே நமக்கு எடுத்துக்கும். பை போடுறோம், சப்போஸ் மேலே இருக்குதுன்னா பைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைலிங் ஸ்டாப்பில் சின்ன சின்ன மூவ்மெண்ட்டாக தான் நமக்கு மாறிடும். இதுதான் நமக்கு சிம்பிளாக ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் கோடு. அதாவது சிங்கிள் பொசிஷன் இருக்குது, அந்த சிங்கிள் பொசிஷனுக்கு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு கோடு இதுதான். இதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, ஒன் பை ஒன்னாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவிலும் பார்க்கலாம். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் எனக்கு வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள். அண்ட் தென் அப்புறம் யாருக்காவது கஸ்டமைஸ்டாக எக்ஸ்பர்ட் அட்வைசர் பில் பண்ணணுன்னா என்னை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணலாம். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். இதை டெஸ்டரில் ரன் பண்ண முடியாது, இது வந்து ஒரு யூட்டிலிட்டி. இந்த கோடு அதுமாரி வேணும்னா என்னோடய குரூப்லேயும் நான் போடுறேன், கரெக்டாக ஒர்க் ஆகுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.